updating our service terms, we're reviewing apps and it's not ours. Investing in projects or your own risk. We do not recommend to invest in any of our upcoming apps and websites. வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல் சைபர் ஆனர்ஸ் அண்ட் சைபர் இன்ஃபோ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்க் அபவுட் பேஜ் ஆர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்பிஓவில் வந்திருக்கிற ஒரு அப்டேட்டை பற்றின ஒரு ரிவ்யூ தான், ஓகேங்களா. ஸோ இதில் வந்துட்டு நமக்கு எப்படி இது ஒர்த்தாக போகிறாங்களா இல்லை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நாம் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். அதே அவங்க வந்துட்டு என்னென்னலாம் இப்போதைக்கு அவங்க ஜாப்ஸ்லேருந்து மாற்றி முதல்ல ஆட்ஸ் வச்சிங்க தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போதைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் மாற்றி கவர்மெண்ட்டில் ரெஜிஸ்டர் பண்ணி ஓரளவுக்கு நல்லா கொண்டு போயிட்டுருக்காங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா புதுசாக ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இதெல்லாமே கொண்டு வந்திருக்கேன். ஸோ அதெல்லாம் என்னது அப்படின்றத பார்க்கலாம். அது ஸ்டார்டிங்கில் எனக்கு பார்த்திங்கன்னா இந்த கம்பெனி மேலே ஒரு இண்டஸ்ட்ரியில் அந்த இவங்க வந்துட்டு கரெக்டாக கொண்டு போகிறாங்களா அப்படின்னு, ஏன்னா நான் வந்துட்டு போட்ட அமௌண்ட்டையும் அந்த கம்பெனியில் எடுக்கலை, ஓகேங்களா. ஸோ அப்படி போயிட்டு இருந்தப்போ திடீர்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேஸ் எல்லாம் போட்டு எல்லாத்தையும் இப்போ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் மாற்றி இப்போ ஓரளவுக்கு நீட்டாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதெல்லாம் என்ன மாதிரி அப்டேட்டு அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க என்னது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த இமேஜஸ் எல்லாம் நோட்டீஸ் போர்டில் அவங்க ஷேர் பண்ணலாம். ஸோ அவங்க ஷேர் பண்ண ஆடியோ பேஸ் பண்ண தான் இந்த இன்ஃபர்மேஷன், ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு ஸ்டார்டிங்கில் இந்த கோச்சிங் சொல்லித்தர மாதிரியெல்லாம் நமக்கு வந்துட்டு ஒரு ஆஃபீஸ் வந்துட்டு போட்டு அது மூலமாக நமக்கு இன்கம் ஜென்ரேட் பண்ணி கொடுக்குற மாதிரி, அது மூலமாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாம் சொல்லித்தர மாதிரியும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியும் ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது பண்ணியே ஆகணும், ஓகேங்களா. இப்படியும் ஒரு 2 to 3 லட்சம் அப்படின்றது இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. பட் இது பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப வில்லேஜ் சைட்லலாம் கொஞ்சம் கஷ்டம்தான். பட் சிட்டிக்குள்ளே ஓரளவுக்கு நமக்கு இது வந்துட்டு நல்லா போகும் அப்படின்னு சொல்லலாம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு ஃப்ரீ பிஸ்னஸ் கோச்சிங் அப்படின்றது சொல்லி தருவாங்க, அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணி. ஸோ அங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அப்போவே ஏர்ன் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஃப்யூச்சரில் பிஸ்னஸ் அவங்க ஸ்டார்ட் பண்ணணும், அவங்க படித்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னாலுமே அதுக்கும் எஸ்பிஓ வந்துட்டு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா அதில் 2வது ஆப்ஷன் நீங்கள் வந்துட்டு இங்கே ஒரு பொசிஷன் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கான சேலரியும் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ ஒவ்வொரு ஸ்டாஃபுக்கும் எந்த மாதிரி இன்கம் வரும் அப்படின்ற மாதிரியெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் வந்துட்டு பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. ஸோ அதுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் அப்படின்றது பிரான்ச் மேனேஜருக்கு வந்துட்டு எனி டிகிரி வித் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும், பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் அப்படின்றதும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து டீச்சிங் ஸ்டாஃபு. ஸோ டீச்சிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் அண்ட் தென் ஏதோ ஒரு ஸ்கில் இருக்கணும், ஓகேங்களா. அண்ட் தென் நீங்கள் வந்துட்டு கம்ப்யூட்டர் பேஸ்டு ஸ்கில்ஸும் சர்டிஃபிகேட்டும் வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்துட்டு நீங்கள் ஓனாக பிஸ்னஸ் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்ற போது நீங்கள் வந்துட்டு இதை எடுத்து பண்ணலாம், ஓகேங்களா. ஸோ இது வந்துட்டு ஒரு நல்ல ஆப்ஷனாக தான் இருக்குது. ஸோ அடுத்து 3வது இது பார்த்திங்கன்னா ட்ரைனிங் பேசிக்கில் ஒரு சேலரி மாதிரி கொடுக்குறாங்க, ஓகேங்களா. ஸோ இது வந்துட்டு 4 to 6 மாதம் அப்படின்றது ட்ரைனிங், ஓகேங்களா. ஸோ அதுக்கு வந்துட்டு என்ன மாதிரி ஒர்க் இருக்கும், அது எப்படி நமக்கு பேமெண்ட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம பிளாக்ஸ் வந்துட்டு நம்மளோட ஓன் கண்டென்ட்டை எழுதலாம். பட் அதுக்கு பார்த்திங்கன்னா அவங்க வந்துட்டு ஏதோ ஒரு ஆட்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதில் ஒரு 5000 பேர் தான் இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஒரு சேலரி வந்துட்டு ட்ரைனிங் பீரியடில் 3500 மாதம் கிடைக்கும். அதுக்கடுத்து டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர். இது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு வீடியோ போடுறீங்க, யூடியூப்பில் வீடியோ மேக் பண்ணி அப்லோட் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் வந்துட்டு பார்ட் டைம் இன்கம் பற்றி போடாத கம்பெனியோ ஆர்எல்ஸ் பார்ட் டைம் இன்கம் பற்றி ஒரு யூடியூப் சேனலில் போடாமல் மற்ற விஷயங்கள் அப்புறம் அடல்ட் கண்டென்ட் இந்த மாதிரி இதெல்லாம் போடாத ஒரு யூடியூப் சேனல் நடத்துகிறீங்க அப்படிங்கும்போது இந்த மாதிரி டெக்கு அப்புறம் இன்ஃபர்மேஷன் ரிலேட்டடு வ்ளாகிங்கு இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் வந்துட்டு ஒரு யூடியூப் சேனல் வச்சு நடத்துகிறீங்க அப்படின்னா இந்த ஒரு டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் இதை வந்துட்டு நீங்கள் எடுத்து பண்ணலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 3500 மாதம் கிடைக்கும், ஓகேங்களா. தென் அதில் வந்துட்டு ஆட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த ஸ்பான்சர்டு ஆட்ஸை நீங்கள் வந்துட்டு வீடியோவில் இடையில ஆட் பண்ணும், இதுதான் வேலை, ஓகேங்களா. ஸோ அடுத்து மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கர். இதில் தான் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு சின்ன சின்ன டாஸ்க்கு நம்ம ஸ்டார்டிங்கில் பண்ணிகிட்டு இருந்த அந்த ரிவ்யூ பண்ணுறது, ஆட்ஸ் வாட்ச் பண்ணுறது, அப்புறம் ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறது, அப்புறம் பார்த்திங்கன்னா ஒப்பீனியன் ஷேர் பண்ணுறது அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும், ஓகேங்களா. மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கர் அண்ட் தென் டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் அப்புறம் கண்டென்ட் ரைட்டர் ரெண்டுமே பார்த்திங்கன்னா 5000 மெம்பர் தான். ஸோ ஒவ்வொரு ஆப்ஷனுக்குமே 5000 மெம்பர் தான் ஒர்க் பண்ண முடியும், ஓகேங்களா. அதுக்கடுத்து மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கரில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு 2 lakh மெம்பர்ஸ் வரைக்குமே நீங்கள் வந்துட்டு ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.
ஸோ அதில் நமக்கு மந்த்லி 2000 அப்படின்றத ஏர்ன் பண்ணிக்க முடியும் இந்த ட்ரைனிங் பீரியடில். ஓகேங்களா, ட்ரைனிங் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபிக்ஸ்டான ஒரு சேலரி அப்படின்ற மாதிரி கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த இதில் ப்ராடக்ட் ரிவ்யூன்னு ஒன்று இருக்குது. ஸோ இவங்க ஸ்பான்சர் பண்ணுற ஆர்எல்ஸ் இவங்க போஸ்ட் பண்ணுற ப்ராடக்ட்ஸை பை பண்ணுறீங்க, அது உங்களுக்கு தேவைன்னு வாங்குறீங்க, அதை வந்துட்டு ரிவ்யூ பண்ணுறீங்க அப்படிங்கும்போது அதில் தனியான ஒரு இன்கம் வரும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மைக்ரோ டாஸ்கில் வர்றது 2000 தான். அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா இன்கம் அப்படின்றது அந்த ப்ராடக்ட் ரிவ்யூவிலேருந்து தனியாக வரும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து ட்ரைனிங் முடித்ததுக்கப்புறம் லைஃப் டைம் உங்களுக்கு என்ன மாதிரி இன்கம் வரும் அப்படின்றத ஷேர் பண்ணியிருக்காங்க. இதில் நீங்கள் டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டராக இருக்கீங்க, நீங்கள் மட்டும் பிளாக் ஸ்பாட்டு அந்த வெப்சைட் எழுதுறீங்க. ஸோ அதில் அவங்க கொடுக்குற ஆட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது அதில் உங்களுக்கு 15,000 அப்படின்னு மந்த்லி சேலரி வரும். அந்த அவங்க அதாவது நீங்கள் போஸ்ட் பண்ணுற கண்டென்ட்டு அந்த கூகுள் ஆட்சன்ஸ் இன்கம் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா வருது அப்படிங்கும்போது உங்களுக்கு அது ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் தான். ஓகேங்களா, அந்த 15,000 அப்படின்றது பேசிக்கான இன்கம், அதுக்கு மேலே வர்றதாலுமே எக்ஸ்ட்ரா இன்கம். ஓகேங்களா, அதுக்கடுத்து டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர்லேயும் அதே 15,000 அப்படின்றது மாதம். அதே யூடியூப் வழியாகவும் உங்களுக்கு மானிட்டைசேஷன் ஆகுது அப்படின்னா அதில் தனியான ஒரு இன்கம் அப்படின்றதும் ஜென்ரேட் ஆகும். ஓகேங்களா, அதுக்கடுத்து மைக்ரோ டாஸ்கர் ஒர்க்கு இது பார்த்திங்கன்னா 10,000 அப்படின்றது மந்த்லி வரும். நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்துட்டு பண்ணுற ஒர்க்குக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ரிவார்டு அப்படின்றது ஆட் ஆகும். அதாவது ப்ராடக்ட் ரிவ்யூ அப்படின்றதெல்லாம் அதில் தனியான ஒரு இன்கம் அப்படின்றதும் உங்களுக்கு இதில் இருந்து ஜென்ரேட் ஆகும். ஓகேங்களா, ஸோ அதே இந்த ஒர்க்கெல்லாம் நீங்கள் வந்துட்டு என்ன பீரியடில் பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கர் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு 1 to 5 டாஸ்க் அப்படின்றது வீக்லி 1 to 4 மணி நேரம் அப்படின்ற மாதிரி பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, வீக்லி தான் உங்களுக்கு இது ஒரு ஒர்க் இருக்கும். டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டாஸ்க்கு தான். ஸோ வீக் நோ டைம் லிமிட். ஓகேங்களா, ஸோ நீங்கள் வந்துட்டு 1 வீக்கில் எப்போ வேணால் இந்த ஒரு டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் அப்படிங்கும்போது ஒரு டாஸ்க்கு நீங்கள் 1 வீக்கில் எப்போ வேணால் அதை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதுலேயே எக்ஸ்ட்ரா இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது டாஸ்க் இன்கம், ப்ராடக்ட் ரிவ்யூ இன்கம், கூப்பன் இன்கம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்துட்டு அவங்க என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன மாதிரி ஜாப்ஸை ப்ரொவைட் பண்ணுறாங்க இன் ஃப்யூச்சரில் அப்படின்றத நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதே இதில் வந்துட்டு ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்னு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது கிடையாது. ஓகேங்களா, இந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த நான் ஜாயின் பண்ணியிருக்கேன், அதனால் நான் ஒர்க் பண்ண முடியுமா அப்படின்றத நான் பார்த்து ஒர்க் பண்ண போகிறேன். ஓகேங்களா, ஸோ அந்த உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ அதே இதில் மெம்பர் லிமிட்டு நான் சொன்ன மாதிரி தான். ஸோ டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டருக்கு 5K மெம்பர்ஸ் ஒன்லி 5,000. ஓகேங்களா, அப்புறம் டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்ஸருக்கும் 5,000 தான். அதுக்கடுத்து மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கர் பார்த்திங்கன்னா மினிமம் 2 lakhs மெம்பர்ஸ். ஸோ அதுலேயுமே கம்மி பண்ணுறதுக்கு பார்க்குறாங்க. ஸோ என்ன ஒர்க்கர்ஸ் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்காங்க, ஒரு 3 lakh மேலே இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அது பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு. ஓகே கைஸ், இதுதான் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு எஸ்பிஓ வந்துட்டு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியாக நமக்கு வந்துட்டு ஒரு நோட்டீஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த இது வந்துட்டு ஒரு கம்பெனியாக ஒர்க் பண்ணும்போது நமக்கு ஒரு நல்ல இன்கம் அப்படின்றது ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். ஸோ அவங்களையுமே ஜென்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அதை விட நமக்கு ஒரு பெனிஃபிட். ஓகேங்களா, ஸோ அந்த இப்போதைக்கு ஆட்ஸ் வாட்சிங்காக இருந்த ஒரு கம்பெனி அதெல்லாம் லீகலாக ரிஜிஸ்டர் பண்ணி ஓரளவுக்கு டெவலப் ஆகிருக்கிறது ஒரு நார்மலான ஒரு ஆஃப்லைனில் இருக்கிற ஒரு கம்பெனி மாதிரி, ஃபிசிக்கலான ஒரு கம்பெனி மாதிரி ஒர்க் பண்ணுறது கொஞ்சம் பெட்டரான ஆப்ஷனாக தான் இருக்கும். அது மூலமாக நிறைய பேர் ஏர்ன் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது நல்ல ஒரு ஆப்ஷன் தான். ஓகேங்களா, ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரியான விஷயங்களில் இறங்கி ஒர்க் பண்ணுவீங்களா அப்படின்றத பார்த்து கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னு லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நல்ல வீடியோவோட பார்க்கலாம். பை.